வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் டிஆர்பியில் இருக்கிற பாலிடெக்னிக் லெக்சரர்ஸ்க்கு அந்த கால் ஃபார் கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2017 வந்து ஒரு டிஆர்பி எக்ஸாம்ஸ் நடந்தது. அதில் இருக்கிற கொஷினில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஒரு 60-65 கொஷினில் இருக்கிற இதை ஆன்சர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கொஷினும் மிக்ஸ் ஆகிருந்தது. ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணி நம்ம சிவில் டிபார்ட்மெண்ட் கொஷின்ஸை மட்டும் வந்து ஃபஸ்ட்டு ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வர வீடியோஸில் பார்த்தீங்கன்னா 2017 இருக்கிற ரிமைனிங் கொஷின்ஸ், அப்புறம் 2012 இருக்கிற கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் வந்து இந்த மாதிரி நம்ம சிவில் இன்ஜினியரிங் வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம கொஷின்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். So first question பார்த்தீங்கன்னா the degree of disturbance of a soil samples collected from the sampler is usually expressed by அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டிகிரி ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டுட்டு ஸோ அதை வந்து என்ன டேர்மில் வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏரியா ரேஷியோ. ஸோ ஏரியா ரேஷியோ அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம டிகிரி ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணுறோம்ல அந்த சாம்பிளை ஏரியா ரேஷியோ வச்சு தான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஸோ அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அது d0² - di² divided by di². ஸோ அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா the allowable bearing pressure is a maximum pressure that can be applied on the soil by satisfying the requirement of. ஸோ அலோவபிள் பியரிங் ப்ரெஷர் வந்து என்னென்ன பேராமீட்டரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. செட்டில்மெண்ட்டாக ஷியரா இல்லை ரெண்டும் ஷியர் ஃபெயிலியர் அண்ட் செட்டில்மெண்ட் ரெண்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் போத் ஷியர் ஃபெயிலியர் அண்ட் செட்டில்மெண்ட். ஸோ இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதான் பார்த்தீங்கன்னா அலோவபிள் பியரிங் ப்ரெஷரோட கேரக்டரு. ஸோ செட்டில்மெண்ட்டையும் கம்மியாக இருக்கணும், ஷியர் ஃபெயிலியரும் இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட கேரக்டர். ஸோ இதான் வந்து அதுக்குரிய டெஃபினிஷன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த சூட்டபிள் மினரல் விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எக்ஸ்பான்ஷன் இன் நேச்சுரல் பிளாக் காட்டன் சாயில். ஸோ பிளாக் காட்டன் சாயிலோட எக்ஸ்பான்ஷன் கேரக்டர், நம்ம பிளாக் காட்டன் சாயில்னாலே தெரியும் அது வந்து ஈஸியாக வந்து மாய்ச்சர் அப்சர்வ் பண்ணி எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அதுக்கு மெயின் கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற மவுண்ட் மோர்லனைட். ஸோ மவுண்ட் மோர்லனைட்டில் அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிலிக்கா தான். ஸோ அதனால தான் அதுக்கு சிலிக்கா வந்து ஆன்சராக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா a phenomenon involved in soil by losing its strength due to remolding and increase in strength with the passage of time is called அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ரீமோல்டு பண்ணுறோம். ரீமோல்டுனா என்னென்னா நம்ம அதை தோண்டி அதை டிஸ்டர்ப் பண்ணுறது. ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ணி திருப்பி வந்து ரீமோல்ட் பண்ணுறோம். ஸோ அந்த டைமில் வந்து அதுக்கு ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிரும். ஸோ அப்படி பண்ணும்போது திருப்பி வந்து டைம் பீயிங் அதோட டைம் ஆக அதுவே வந்து செல்ஃபாக வந்து இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிற கேரக்டர் பேர் என்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது பேர் தான் திக்ஸோட்ராஃபி. ஸோ இது நிறைய எக்ஸாம்ஸில் வந்து இந்த கொஷின்ஸ் வந்து இருக்குது. திக்ஸோட்ராஃபி, சென்சிட்டிவிட்டி, ஆக்டிவிட்டி, கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஃப்ளோஸ் த்ரூ த சாயில் டெபாசிட் எக்ஸர்ட்ஸ் அ ட்ராக் ஃபோர்ஸ் இஸ் கால்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் ஒரு வாட்டர் வந்து ஒரு மண் வழியாக உள்ளே அப்சர்வ் ஆகி போயிட்டு இருக்கும்போது, சீப்பேஜ் ஆகி போயிட்டு இருக்கும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா சீப்பேஜ் ஃபோர்ஸ் மூலமாக அந்த மண்ணையும் சேர்த்து ட்ராக் பண்ணும். ஸோ அது பேர் தான் பார்த்தீங்கன்னா சீப்பேஜ் ஃபோர்ஸ். இதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய எரோஷன்ஸ்லாம் வந்து நடக்குது. அடுத்து எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வித்தின் அ சாயில் மாஸ் இஸ் மெயின்லி எ ஃபங்க்ஷன் ஆஃப். ஸோ எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, எதோட ஃபேக்டர் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் ஃபோர்ஸ், பார்ட்டிகல் கான்டாக்ட் ஃபோர்ஸ். அடுத்து த ரிலேட்டிவ் காம்பேக்ஷன் கரஸ்பாண்டிங் டு த ஜீரோ ரிலேட்டிவ் டென்சிட்டி. ஸோ ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னா நமக்கு தெரியும் அதோட வாய்ட் ரேஷியோ வச்சு அந்த ஃபார்முலா வரும். அந்த இது ரிலேட்டிவ் டென்சிட்டி வந்து 0வாக இருக்கும்போது ரிலேட்டிவ் காம்பேக்ஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80%. ஸோ இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா தெரியும். ரிலேட்டிவ் காம்பேக்ஷன் இஸ் ஈக்குவல் டு 80 + 0.2 டைம்ஸ் ஆஃப் ID. ஸோ அந்த ரிலேட்டிவ் டென்சிட்டி 0 வந்து என்ன ஆகும், இந்த டேர்ம் 0 ஆயிரும். ஸோ 80%. அடுத்து ஷியர் ஸ்ட்ரெஸ் அக்ராஸ் பிரின்சிபல் பிளேன். அந்த பிரின்சிபல் பிளேனில் ஷியர் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 0. ஏன்னா பிரின்சிபல் பிளேனால் என்ன அர்த்தம், அங்கே வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஷியர் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் 0 ஷியர் ஸ்ட்ரெஸ், அதில் மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் இருக்கனால தான் அது பிரின்சிபல் பிளேன்னு சொல்கிறோம். அடுத்தது ஏரியா ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் between 2 points of a span represent change in bending moment between the 2 points. அடுத்து வந்து மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கேட்குறாங்க. மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா half the difference of the principal stress. நமக்கு ஃபார்முலாலே இருக்குது ஷியர் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் மைனஸ் 2 மேஜர் மைனஸ் மினிமம் டிவைடட் பை 2 அப்படின்னு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா in a thin walled T section the shear center is located at a point shown. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி shear center இருக்கும். அடுத்து the moment of inertia of a semicircular section, அதுக்கு வந்து with respect to the center of gravity, இந்த center of gravity அதுக்கு ரெஸ்பெக்டிவாக moment of inertia எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.0069 d⁴.
ஸோ த பிரின்சிபல் ஆஃப் இம்பல்ஸ் அண்ட் மொமெண்டம், நம்ம EMல வந்து இம்பல்ஸ் அண்ட் மொமெண்டம் படிச்சிருப்போம். அதுக்கு இம்பல்ஸ்னால் என்னது, சேஞ்ச் இன் மொமெண்டம் அதான் வந்து இந்த இம்பல்ஸு. ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஸோ இந்த இனிஷியல் வந்து இந்த பக்கம் வந்துருச்சு. ஸோ அதான் வந்து இனிஷியல் மொமெண்டம் ப்ளஸ் இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அக்கரஸ் சிமெட்ரிக்கல் ஐ செக்ஷன். ஸோ அதுக்கு வந்து இதான் ஆன்சர். ஸோ நம்ம ஃப்ளான்ச் பார்ட்டில் வந்து குறைஞ்சு வெப் பார்ட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து பல்கிங் ஆஃப் சாண்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ், ஒரு சாண்ட் பல்க் ஆகுதுன்னு அர்த்தம்னா அதோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அதான் சி தான் வந்து ஆன்சர் ஆகும். இன்க்ரீஸ் இன் த வால்யூம் ஆஃப் சாண்ட் டியூ டு த மாய்ச்சர் விச் கீப் சாண்ட் பார்ட்டிகல்ஸ் அப்பார்ட். ஸோ கிவன் வால்யூமுக்கு மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது, வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகும், மாஸ் இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக மாஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் வால்யூமும் கூடும். ஒரு வால்யூம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. சரிங்களா, இதெல்லாம் வச்சு புரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து அடிஷன் ஆஃப் ஃப்ளை ஆஷ் அண்ட் GGBS இந்த கான்க்ரீட் காம்போசிஷன் மே பி டேக்கன் இன்ட் அக்கௌண்ட். ஸோ நம்ம ஃப்ளை ஆஷோ இல்லை ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணுறோம்ல, அது எதுக்கு பதில் எப்போயுமே ரீப்ளேஸ் பண்ணுறோம்னா வித் ரெஸ்பெக்ட் டு சிமெண்ட்டு தான். ஏன்னா நம்மளோட எய்மே வந்து சிமெண்ட்டை குறைக்கிறது தான் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அக்ரிகேட்ஸ்க்காக வந்து நம்ம ஃப்ளை ஆஷ் GGBS பண்ண மாட்டோம். ஏன்னா இது வந்து பார்க்குறதுக்கு சிமெண்ட் மாதிரியே இருக்கும். ஏன்னா சிமெண்ட்டோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் அதில் இருக்கும், கெமிக்கல் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்காது. அதில் இருக்கிற இனட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, மெட்டீரியலோட சைஸு, கிரைன் சைஸ், இது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிமிலர்லி இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதனால் சிமெண்ட்டை வச்சு தான் இந்த 2 மெட்டீரியலையும் ரீப்ளேஸ் பண்ணுறோம். அடுத்து RCC beam not provided with the shear reinforcement may leads to failure in its bottom inclined roughly to, so mostly நமக்கு தெரியும் 45 degree to the horizontal. அடுத்து the effective span of a simply supported slab is clear span plus effective depth of the slab, இது தெரியும். அடுத்து soil liquefaction may be occur due to, so the liquid limit of the soil less than 35%, அந்த கண்டிஷனும் உண்டு. 0.005 mm விட கம்மியாக இருக்கிற எலமெண்ட் இருக்குல்ல, அது வந்து 15% விட கம்மியாக இருந்தாலும் இது நடக்கும். அடுத்து பைஆக்சியல் பெண்டிங் அக்கர்ஸ் இன் பர்லின் பீம் டென்ஷன் மெம்பர், இதுலேயுமே இருக்காது. பைஆக்சியல் பெண்டிங் யூஸ்வலி பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன் மெம்பர்ஸில் தான் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பூம்ங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம JCP இருக்குல்ல, அந்த JCPயில் இருக்கிற அந்த வெர்டிகலாக ஒரு மெம்பர் இருக்கும், அதான் வந்து பூம். The highway bridges shall not be considered be carrying any live load. ஸோ ஹைவே பிரிட்ஜ் வந்து லைவ் விண்ட் லோடு வந்து அதிகமாக இருந்ததுன்னா அதில் இருக்க லைவ் லோடு வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ அந்த விண்ட் லோடு தான் பார்த்தீங்கன்னா 130 km/h. அதோட அதிகமாக இருந்ததுன்னா நம்ம அந்த லைவ் லோடை கன்சிடர் பண்ண தேவையில்லை. அடுத்து சர்க்குலர் ஆக்சிஸோட ஃபார்முலா R² x² + R - yc + y the whole square. அடுத்து இந்த ஃபிக்ஸட் எண்ட் மூமெண்ட்டுக்குரிய ஃபார்முலா வந்து -QL²/20. ஃபிக்ஸட் எண்ட் மூமெண்ட்டோட ஃபார்முலா ஃபார் UDL. அடுத்து வந்து டிகிரி ஆஃப் ரெடண்டன்சி, இதுக்கு வந்து 2. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 ரியாக்ஷன் இருக்கும், இது 1 3 4 மொத்தம் 4 ரியாக்ஷன் இருக்கும். 2Dக்கு வந்து ஈக்குவல் கண்டிஷன்ஸ் வந்து 2. ஸோ 4 - 2 வந்து ரெடண்டன்சி 2. அடுத்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ஸ் டெப்த்தை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் வந்து எவ்வளோ கூடும் அப்படின்னு கேட்குறாங்க. இது நம்ம அந்த டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலாவில் வந்து கீழே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கும். ஸோ அந்த I வேல்யூவில் BD³/12 போட்டோம்னா D வந்து 2 times, அப்போ 2D போட்டோம்னா cubic டைம்ஸ் எவ்வளோ வரும், 8 வரும். ஸோ அப்போ y/8 அதான் வந்து ஆன்சராக இருக்கும். The maximum effective slenderness ratio of the members always under tension, it is 180. அடுத்து the thickness of the batten shall not be less than 1/50th of the distance between the innermost connecting lines of rivets. The Nagpur road plan formula were prepared assuming a shape of star and grid pattern. So இதான் பார்த்தீங்கன்னா star and grid pattern. The equation for the length of the transition curve for plain and rolling terrain is, so formula is 2.7 v²/r. The instantaneous speed of a vehicle at a specified location is known as spot speed. The least count of standard vernier theolite is 20 seconds. ஸோ மெயின் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா 20 minutes இந்த லீஸ்ட் கவுண்ட்டு. டோட்டலாக தியோலைட்டுக்கு வெர்னியர் ஸ்கேலில் சேர்த்து பார்த்தோம்னா 20 seconds தான் லீஸ்ட் கவுண்ட். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அதில் சர்வே வீடியோஸ் பாருங்கள். ஸோ அந்த ஃபுல் சர்வே பிளேலிஸ்ட்லையுமே இருக்குது. நம்ம சர்வே எக்யூப்மெண்ட்ஸ் ஒவ்வொன்றும் எப்படி யூஸ் பண்ணுறோம் எல்லாமே வந்து இந்த வீடியோஸில் இருக்குது. அடுத்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஆஃப் ரிசர்வாயர் கேன் பி ஃபிக்ஸ்டு பை மாஸ் கர்வ் மெத்தட். Crop period is the time a crop takes from sowing to its harvesting. Water supply projects under normal circumstances may be planned for a design period of 30 years. The settling velocity of a spherical particle is expressed by Stokes' law. Temporary hardness is due to the presence of bicarbonates of calcium and magnesium. The most common artificial zeolite is permutate.
In air pollution, TAN is nothing but peroxyacetyl nitrite. If the temperature of the sedimentation tank is increased, the sedimentation speed will get hastened. The suitable layout for a water supply distribution system for a city of roads of rectangular pattern is grid-iron system. The sewer which transports the sewage to the point of the treatment is called outfall sewer. A gully trap is provided at the junction of an unfold roof or roof drain and a foul bath or a kitchen drain. Eutrophication of water bodies is caused by the excessive discharge of the nutrients. ஸோ இந்த கொஷின்ஸ் வரைக்கும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ அடுத்த ரிமைனிங் கொஷின்ஸ் 2017 கொஷின்ஸும் 2012 டிஆர்பி பாலிடெக்னிக்கில் கேட்ட கொஷின்ஸையும் வந்து அடுத்த வர வீடியோஸில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற போது இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சிவில் இன்ஜினியரிங் வீடியோஸ், நார்மல் சப்ஜெக்ட் லெக்சர்ஸ், அதோட கான்செப்ட் வீடியோஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.